நான்லாம் படிக்கும்போது எங்கள் கிராமத்தில் குறைஞ்சது 50-100 இளைஞர்கள் இருப்போம். கபடியா சிலம்பா எதா இருந்தாலும். இப்போலாம் அந்த 5 வயசு பிள்ளை என்ன 60-70 வயசு தாத்தா பாட்டி கிழவங்க அம்மா அப்பா எல்லாரும் நகர்ப்புறத்தை நோக்கி போயிடும். திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை, திருச்சி இப்படி நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குறோம். இல்லை வேற நாடுகளுக்கு வேலைக்கு சென்றோம். இப்போ தவிர்க்க முடியாமல் நகரங்கள் எப்படி பிதுங்குது பாருங்க. எப்படி பாருங்க என்ன நெரிசல்ல இருக்கு பாருங்க. எத்தனை கார்கள் பாருங்க. நீங்க நம்ப முடியாது, 1/2 கிலோமீட்டர் கடக்க நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். உயிர் காக்கும் ஊர்தி கெஞ்சும். உயிரை தூக்கிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் கடக்க பெரும்பாடு படணும். பிதுங்கி வழி பாருங்க, தலையில் அடிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு அவசர ஊர்தி, அந்த உயிர் காக்கும் ஊர்தி. இப்படிதான் இருக்கு சென்னை. நான் வாழ்றேன், நான் என்னத்தேன அனுபவிக்கிறேன்ல. இப்ப வாழ்விட தேவை அதிகமாகுது. நகரங்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து அங்க போகும்போது வீட்டு வாடகை கூடும், நீர் தேவை கூடும், மின் தேவை கூடும். அப்ப இட தேவை அதிகரிக்குது. அப்ப எல்லாமே விலை கூடுது பாருங்க, கூடுது. வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம் உயருது. இப்ப தண்ணீர் பற்றாக்குறை வருது, தண்ணீரின் தேவை அதிகரிக்குது. இந்த காய்கறி உணவு தேவை இதுல நீங்க கவனிக்கணும்னா, எவ்வளவுதான் நீங்க நகர்ப்புறத்துல போய் வசதியா வாழ்றோம்னு நினைச்சால் கூட அங்க கல்வி கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, நல்ல படம் பார்க்க முடியுது, நல்ல சவுளி கடை இருக்கு, நகை கடை இருக்குன்னு நீங்க நினைச்சா கூட அங்க வாழ்கிற மக்களுக்கு உயிர் தேவையான உணவு தேவை கிராமங்கள் இருந்தால் போகணும். இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு பெரிய வசதியானவனா இருந்தாலும் பால், முட்டை, காய்கறி, கீரை, எண்ணெய், பருப்பு, முருங்கைக்காய், புடலங்காய் எல்லாமே கிராமத்திலிருந்து தான் போகணும். அப்போ இதில் நல்லா கவனிச்சுக்கணும். கிராமங்கள் காலியாகும் போது இந்த உணவு உற்பத்தி குறைஞ்சிருது. விளங்குதா? இப்படி ஆயிரும், காஞ்சிரும். உணவு உற்பத்தி அந்த படம் போட்டு காட்டிருக்க பாருங்க, அங்கிருந்து இப்படி இறங்கிருது. அப்ப வேற்று மாநிலங்களில் உணவு தேவை அப்படியே இருக்கு, பசிக்குது. வேற்று மாநிலங்களில் இருந்து அல்லது வேறு நாடுகளில் இருந்து வர வேண்டிய தேவை இருக்கு, கையேந்திருது. இந்த கையேந்திர நிலைக்கு உணவு தேவை, உயிர் தேவை, அத்தியாவசிய தேவைக்கு கையேந்தும் போது ஒரு நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். பசி ஒரு நாட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒழுக்கம் சீர்கட்டும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு எல்லாம் கூடிரும். சமூக ஒழுங்கு, தர்மம் எல்லாம் சீரழிஞ்சு அங்க பெரிய குற்றச்செயல்கள் கூடி நாட்டில் போர்க்களமாகி போராட்டமாகி இதனாலே பல நாடுகளுக்கும் இடையே போரே வந்துடும். எதனால? பசியால, இந்த உணவு பிரச்சனையால. உங்களுக்கு தெரியும்,